ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவலெல்லாம் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஒரு கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அது ஒரு பக்கம் தண்ணி காயட்டும். இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. அது கொதிக்கட்டும் ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு பக்கம் ஆறட்டும். இது பார்த்திங்கன்னா நான் 1/2 கப்பு எடுத்துருக்கேங்க. 1/2 கப்பு எடுத்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு தான். சேர்த்துட்டு இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா மாவு நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கை வச்சு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு கரெக்டாக சூடு கரெக்டாக இருந்து கை பொறுக்கிற சூடு. அதனால் நான் உடனே கை வச்சு மாவை பிசைஞ்சு வச்சிட்டேன். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 கப்பு துருவின தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இந்த நெய்யிலே தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா ட்ரை ஆகி வரும் பாருங்கள். அதுதான் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை ஆகி வரும். இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த 1/2 கப்பில் 1/2 கப்பு வெல்லம் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த கல் தூசி எல்லாம் இல்லாத வெல்லமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெல்லமெல்லாம் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாங்க. ரொம்ப பவுடரும் பண்ணக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்னதாக கொஞ்சம் வேர்க்கடலை கடிப்படுற மாதிரி இருக்கணும். சேர்த்துட்டு கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கலாம். கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நான் இந்த அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி பெரிய விரல் 2 கை பெரிய விரலும் இந்த மாதிரி அந்த மாவுளோட ஓரங்களில் வச்சு நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ஃபைனலாக உள்ளே பெரிய விரல் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா குடுவை மாதிரி அழகாக வந்துடும், பாச்சட்டி மாதிரி. இப்போ உள்ள நம்ம வேர்க்கடலை தேங்காய் ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை கவர் பண்ணிக்கலாங்க. கவர் பண்ணிட்டு அவ்வளோதான், நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் அவலில் லேசாக தண்ணி தெளித்து வச்சுருக்கேன். அதை இப்போ கோட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்க அழகாக. அதனால் அவல் நான் கோட்டிங் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அதுவுமே நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதை ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துட்டு கொழுக்கட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ஒரு 7-8 நிமிஷம் வெந்தாவே போதும், வெந்துடும். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷமே நான் வேக வச்சுட்டேங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொழுக்கட்டையை எடுத்துக்கலாம். நல்லா ஆவி பறக்க பறக்க கொழுக்கட்டை சூப்பராக வெந்து வந்துருச்சு. பார்க்குறதுக்கே இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் ஒரு ரப்பர் பால் வச்சு விளையாடுவாங்க. அதே மாதிரி தெரியுது இந்த கொழுக்கட்டை. ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் கத்தி வச்சு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு